புறத்திணை 12ல இருக்கக்கூடிய இன்னொரு மூலிகையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை பார்த்தீங்க அப்படின்னா நொச்சிய பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நொச்சி. இது நொச்சியோட பூ அழகா நீல கலர்ல பூக்கள் பூத்திருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணொச்சி. பொதுவா நொச்சி பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி மாரி குறு மரமா வளரக்கூடியது. அதாவது செடியாவும் இல்லாம, பெரிய மரமாவும் இல்லாம வளரக்கூடிய ஒரு செடி. இது அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா ஓடை ஓரங்கள்ல வளர்ந்திருக்கும். இதுல 3 வகையான நொச்சிகள் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலர் நொச்சி, வெண்ணொச்சி. இத பயோ வேலி, அதாவது வேலி மாரியும் பயன்படுத்துறாங்க. இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா கருநொச்சி. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பொதுவா நொச்சியோட இலைகள் இப்படிதான் இருக்கும். இதோட பின்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாரி கருப்பா இருக்க மாரி இருக்கு இல்லையா? இது கருநொச்சி. கருநொச்சியோட பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அடர் நீல நிறத்துல இருக்கக்கூடியது. பொதுவா நொச்சி இலைகளை பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சளி, இருமல், தலையில நீர் கட்டி இருக்கிறது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆவி பிடிக்கிறதுக்காக நம்ம நொச்சி இலைகளை அதிகமா பயன்படுத்துவோம். நொச்சி இலைகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சீக்கிரமா குணமாகக்கூடியது. அதே மாதிரி நொச்சி இலைகளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குளிக்கும்போது தண்ணியில போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியில குளிச்சோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு வலி எல்லாமே போகக்கூடியது. நம்ம ஸ்கின்னையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறக்கூடியது. நொச்சி இலைகளை அரைச்சு நம்ம தலைக்கு பத்து போட்டோம் அப்படின்னா தலையில நீர் கோத்திருக்கிறது எல்லாமே சரியாயிரும். அதே மாதிரி நொச்சி இலைகளை வதக்கிட்டு நம்ம முட்டு வலிக்கு அது மேல அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் சரியாயிரும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா நொச்சி இலைகளை புகை போடுறது மூலமா இயற்கையான கொசு விரட்டியாகவும் இந்த நொச்சி இலைகள் பயன்படுது. கருநொச்சி மற்றும் வெண்ணொச்சி இது 2ம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையான நொச்சிகள். 3வது வகையான நொச்சி என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது மாதிரி நிறைய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.